வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வெயிலில் வத்தல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கொத்தரங்காய் வத்தல் தான் போட போகிறோம் இன்றைக்கி. கொத்தரங்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். நல்லா அப்படி ஒரு கரண்டி எடுத்து கிண்டி விட்டு குலுக்கி விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உப்பு ஏறி இருக்கணும். அதில் உப்பு ஏறி கொஞ்சம் வேக்காடாக வெந்தவுடனே நம்ம எடுத்து ஆற வச்சிடணும், காய வச்சிடணும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறங்க நல்லா வெந்துருச்சு, வேக்காடாக வெந்துருச்சு. நம்ம வடிகட்டி வச்சிட வேண்டியதுதான். இப்போ வடிகட்டிடலாம். கொத்தரங்காய் நல்லா தண்ணி வடிகட்டியாச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். நல்லா மொத்தமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மெல்லுசாக அப்படி பிஞ்சாக வாங்கக்கூடாது. இது நல்ல மொத்தமாக தான் இருக்குது. இது வேக்காடாக வெந்துருச்சு. உப்பு ஏறி இதை வெயிலில் காய வச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், கொத்தரங்காய் வந்து நம்ம அவிச்சு வடிகட்டி வச்சாச்சு. இதை வெயிலில் நல்லா காய வச்சுருவோம். உதிரியா நல்லா காயட்டும். காஞ்சோடனே பார்க்கலாம். கொத்தரங்காய் அன்றைக்கி மாடியில் வச்சு நல்லா காஞ்சிடுச்சுங்க. இது வந்து ஆஃப் பாயிலில் குக் பண்ணி உப்பு போட்டு குக் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு வந்திருக்கோம். காஞ்சிடுச்சு. இன்றைக்கி இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஹீட்லேயே புளிப்பு நல்லா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வச்சா சப்புன்னு ஒரு மாதிரி இருக்கும் வறுத்தோம்னா. அதனால் தயிர் கொஞ்சம் ஊற்றிடுவோம். தயிர் ஊற்றிட்டோம். இதில் கொஞ்சம் காரப்பொடி, தயிர் ஊற்றியாச்சு. இதில் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு, நம்ம இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டோம். நல்லா பெசரி விட்டுட்டு காரப்பொடி போட்டிருக்கோம், தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நாளைக்கு நல்லா சுக்காக காய வச்சு எடுத்து வச்சிட வேண்டியது தான். தயிர் ஊற்றிட்டோம்னா நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். வறுத்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். வெறும் சப்புன்னு உப்பு போட்டு வச்சு காய வச்சு செஞ்சால் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, யாருக்குமே பிடிக்கல. அதனால் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பும் தயிரும் சேர்த்து அப்படியே ஊற வச்சுட்டு நாளைக்கு காய வச்சிடலாம். இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நைட்டு நாளைக்கு காய வச்சுட்டு பார்த்துடலாம். காஞ்ச உடனே பொரிச்சும் காமிக்கிறேன் நான். இப்போ நல்லா சுக்காக காஞ்சிச்சுங்க. 2 நாள் காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா சுக்காக காஞ்சிச்சு. இப்போ வறுத்துட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம கொத்தரங்காய் காஞ்சிச்சு. நல்லா வெயிலில் பொரிச்சுக்கலாம். பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சா, நல்லா பொரிச்சிச்சு. தீய விடாமல் நம்ம அப்படியே பொன்னிறமாக எடுத்துடணும். தீஞ்சதுன்னா கசக்கும். நம்ம கொத்தரங்காய் சூப்பராக எம்மியாக பொரிஞ்சிடுச்சு. இது நம்ம சைடிஷ்ஷாக பொரிச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்புல சாம்பார்லலாம் போட்டு சாப்பிட்லாங்க. காயில் டமேத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கொத்தரங்காய் வந்து எம்மியாக சூப்பராக பொரிஞ்சிச்சு. நம்ம ஒரு 3 நாள் கூட ஆகல. நல்லா வெயில் அடிக்கிறதால ஈஸியாக காஞ்சிச்சு. இதெல்லாம் சைடிஷ்ஷாக நம்ம கூழுக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். காரக்குழம்புலையும் நம்ம காய் இல்லாதப்ப வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டேன் பாருங்கள். முறம் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா டேஸ்டியாக காரசாரமாக நல்லாயிருக்குங்க. நம்ம வெறும் தயிர் உப்பு போட்டு வச்சோம்னா சப்புன்னு இருக்கும். இதுமாதிரி கொடுக்கும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருந்து தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.